வணக்கம் நண்பர்களே. தலைவரோட பிறந்த நாள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயது இல்லை என்றாலும் வணங்குகிறேன். தலைவர் நீரூடி வாழணும், எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருடைய வாழ்க்கை அவருக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே மன மகிழ்ச்சியோட நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்த வயதில்னாலும் வணங்குகிறேன். தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி படம் பார்த்தீங்கன்னா வெற்றி கொடி அட்டி ஹவுஸ்ஃபுல் ஆகி அலப்பறையோடைய செம்ம பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா ரோகிணியிலேருந்து பிவிஆர்லேருந்து எல்லா திரையரங்குலையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக பயங்கர பிரம்மாண்டமாக ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வெளில வராங்க. ஏதோ புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி மிகப்பெரிய உற்சாகத்தோட படத்துக்கு ரிவ்யூ கேட்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உற்சாகம் ரசிகர்களிடையே கிடைச்சிருக்கு. ரசிகர்களோட சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான். தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வரும்போது அந்த ரசிகர்களுக்கு இருக்கிற பவர் இருக்கு இல்லைங்களா, இதை 50 வருஷமாக கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வயது இன்று 74 ஆரம்பிக்க போது. அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா அவருடைய பொன்விழா ஆண்டு 50வது திரையுலகில் 50வது ஆண்டு. அவர் 75 வயதில் இருக்க போறாரு. இத்தனை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஹீரோவா தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையா தமிழ்நாட்டில் இருக்காரு. இவர் சினிமாவில் மட்டும் ஆளுமையா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அவர் எல்லா துறைகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆளுமை இருக்கு. எந்த நிகழ்ச்சிக்கு அவர் சென்றாலும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி நியூஸாகவே மாறிடும். அவர் ஒரு ஏர்போர்ட் போனால் கூட அந்த நியூஸை கூட இங்கே வேற மாதிரி மாத்துறாங்க. அந்த அளவுக்கு இவர் ஒரு பப்ளிசிட்டி பர்சனாக இருக்காரு. அவருடைய வளர்ச்சியை கண்டு பயந்தவங்க இருக்காங்க, வளர்ச்சியை கண்டு இன்னைக்கும் பிரமிப்பாகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவருடைய வளர்ச்சி அந்த மாதிரி தமிழ் சினிமாவை வேற ஒரு கோணத்துக்கு பல முறை எடுத்துட்டு போனவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்தோட பங்கு இல்லாமல் இல்லவே இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரு தான் கலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு தமிழ் சினிமா இந்த அளவுக்கு பேசப்படும் சினிமாவாக மாத்தந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கலெக்ஷன்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதே மாதிரி 12/12 அப்படிங்கிற அந்த டேட் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட பிறந்த நாள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. யாரோட பிறந்த நாள் 12/12ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பலரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு. அவர் டைரக்டா போய் பலரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலரோட வாழ்க்கையை அவர் டைரக்டா போய் இப்போ பல பேருக்கு டைரக்டாகவும் பல பேருக்கு இன்டைரக்டாகவும் பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய செயலை பார்த்து பல பேரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் வந்திருக்குன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய உற்சாகமும் கிடைக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வைப்ரேட் பர்சன். அந்த வைப்ரேஷன் அவரை பார்த்தாலே போதும், அவர் பேசுறதை கேட்டாலே போதும், எவ்வளவு நேரம் அவர் பேசினாலும் அந்த பேச்சை கேட்டுட்டே இருக்க தோணும். ஏன்னா அதுதான் ஒரு மேக்னெட்டிக் பவர் ஸ்பீச். அந்த மேக்னெட்டிக் பவர் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள விஷயம் இருக்கும், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் இருக்கும், ஒரு அழுத்தமான விஷயம் இருக்கும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான அழுத்தமான ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் அருமையாக பேசுவார். இல்லை ஜாலியாக தன்னோட லைஃப்பில் நடந்த சில்லி விஷயங்களை பற்றி பேசினாலும் சூப்பராக பேசுவார். பணம் எவ்வளோ முக்கியம், பணம் லைஃப்ல எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணுது அப்படிங்கிறத தன்னோட ரசிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அழகா சொல்லுவார். பணம் எவ்வளோ முக்கியம், நான் இந்த இடத்துல இருக்கேன் இருந்தாலும் பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரே சொல்லும் போது அப்ப ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன யோசிக்க தோணும் அப்படின்னா அப்ப தலைவரே பணம் முக்கியம் அப்படின்னு சொல்றாருங்கும் போது நமக்கும் அந்த பணம் முக்கியம், அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பல பேட்டிகள் பல நிகழ்வுகள்ல அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த மேடையில் அவர் ஏறினாலும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கதைகள் சொல்லுவார். அந்த கதைகளுடைய விளக்கமும் அவர் சொல்லுவார். இதுதான் நகைச்சுவையான பல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு, கருத்தியலான பல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1996 அவர் அரசியல் ஒரு அவரை சுற்றி தான் அரசியல் வட்டமிட்டது. 1996 அந்த தேர்தலில் அவர்
இல்லை நான் தான் அப்படின்னு அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு தொடர்ந்து 3 முறை 4வது முறை கூட முதலமைச்சர் ஆவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு 100% வாய்ப்புங்க. ரஜினிகாந்த் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் ஓகேங்களா அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவரு தாங்க முதலமைச்சரா இன்னைக்கும் தொடர்ந்து இருந்துட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர். அவரை அரசியல்லையோ பதவியோ அவர் ஆசைப்படவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா எவ்வளோ பதவிகள், எவ்வளோ எம்பிகள், எவ்வளோ ஆளுநர் பதவிகள் அவரை தேடி வந்தது. ஆனால் எந்த பதவி மேலேயும் அவர் ஆசைப்படவே இல்லை. அவர் ஆசைப்படுறது மகிழ்ச்சியான வாழ்க்கை, என்னுடைய ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்தணும், எனக்கு என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பணத்தை பற்றி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அவர் டாக்டரே இல்லை, ஆனால் ஒரு டாக்டரோட தெளிவான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல அவர் பேசியிருக்காரு. அதாவது எல்லா எல்லா ஹாஸ்பிட்டலை பற்றியான டீட்டெயில்ஸையும் அவர் சொல்லியிருக்காரு. தன் உடம்புல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. அதையும் நிறைய இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது டாக்டருங்க ஒரு கடவுளுக்கு சமம், அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடையே இல்லை, இந்த டாக்டருங்க தான் என்னை உயிர் பிழைக்க வச்சாங்க அப்படிங்கிற டாக்டருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாரு. அப்போ அந்த டாக்டருங்க அவருடைய உடலில் எவ்வளோ பிரச்சனை இருந்ததோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணியிருப்பாங்க. அவங்கள ஒரு காடாக பார்க்குறாரு, கடவுளாக பார்க்குறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம். ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெட்ட பழக்கங்களை இருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்குங்க. ஏன்னா ஏஜ் ஆக ஒரு சில பிரச்சனைகள் உடம்புக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்குங்க அப்படிங்கிறது. குடி, சிகரெட்டு இதெல்லாம் தவிர்த்துருங்க. நானும் ஒரு காலத்தில் இது எல்லாமே பண்ணவன் தான், ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை, அதனால் அதையும் தவிர்த்துக்குங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, வருங்காலத்துக்கு கொஞ்சமாவது பணம் சேர்த்து வைங்க. இந்த மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரும் சொல்வாரா அப்படின்னா எனக்கு தெரில. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான், அவரை தவிர வேற யாரும் இனி பிறக்கவே முடியாது. ஏன்னா இவர் ஒரு அதிசய பிறவி. இந்த அதிசய பிறவி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அதிசய பிறவி ரஜினிகாந்த் மட்டும்தான். ரஜினிகாந்த் அவர்களுடைய செல்வாக்கு இன்று வரை சிறிதளவும் குறையவே இல்லை, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கு. அந்த மிகப்பெரிய உச்சம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்று வரை 50 வருடங்கள் தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 50 வருடங்கள்ங்கிறது இனி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா 74 வயதில் அவர் அவரோட அப்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 71, 72, 171, 172, 110, 173, 174, 175 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்டேட் ரெடியாக இருக்குது. அவருடைய சினிமா கேரியரை அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் எப்போவும் நம்மளை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும், அவர் ஆரோக்கியத்தோடையும் மனமகிழ்ச்சியோடையும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.